கன்ஸ்ட்ரெயின் பாக்ஸ். கன்ஸ்ட்ரெயின் பாக்ஸ்னா என்ன? ஏதோ ஒரு கண்டெய்னர்ல நீங்க வந்து பாக்ஸ் சைஸ்ல ஒண்ணு குடுக்க போறீங்க. அதுக்குள்ள ஒரு கலர் இருக்கணும். பட் நீங்க குடுத்த மத்த ஹைட்டும், விட்த்தும் கம்பேர் பண்ணிட்டு, அதுல டபுள் இன்ஃபினிட்டி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து விட்த் குடுக்குறீங்க. ஆ விட்த் குடுத்த உடனே மேக்ஸிமம் விட்த் வந்து எனக்கு இவ்ளோ கவர் ஆயிருக்கணும்னு சொல்றீங்க. அந்த மேக்ஸிமம் விட்த் வந்து உங்களோட நார்மல் ஸ்க்ரீன விட கொஞ்சம் நார்மலா நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது, இட்ஸ் வந்து டபுள் குடுக்கலைன்னா ஒரு மாரி ஆ தின்னா இல்லாம சின்னதா இருக்கிற மாரி இருக்கும். நீங்க டபுள் இன்ஃபினிட் குடுத்தீங்கன்னா, நீங்க குடுத்த வேல்யூவ விட டபுள் மடங்கு ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 200 குடுத்தீங்கன்னா, 400 சைஸ் மேல காமிக்கும். ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரெயின் பாக்ஸ் குடுப்பாங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின் பாக்ஸ் வந்து ஹைட்டும் விட்த்தும் கம்பேர் பண்ணாது. நார்மலா தான் இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரிட்டர்ன்குள்ள நான் என்ன இப்போ குடுக்க போறேன்னா, சைல்டு குடுக்க போறேன். ஸோ இந்த சைல்டு கேரக்டருக்குள்ள வந்து எனக்கு என்ன குடுக்கணும்னா, கன்ஸ்ட்ரெயின் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி குடுக்க போறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கன்ஸ்ட்ரெயின் பாக்ஸ். இது என்ன யூஸ் பண்றதுன்னா, கிரியேட்டிங் எ விட்ஜெட் இம்போசஸ் த அடிஷனல் கன்ஸ்ட்ரெயின். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பாக்ஸ் குடுத்தீங்கன்னா, அத விட அடிஷனலா குடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா வந்து டபுள் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரெயின் பாக்ஸ். இந்த கன்ஸ்ட்ரெயின் கீழ நீங்க வந்து கன்ஸ்ட்ரெயின் குடுக்க போறீங்க. இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி இருக்குன்னா, எனக்கு கான்ஸ்டன்ட்டா விசிபிள் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து கன்ஸ்ட்ரெயின் கேப்ஸ்ல போட்டுக்கலாம். ஸோ சாரி. இது வந்து கன்ஸ்ட்ரெயின் குடுத்துக்கு முன்னாடி என்ன குடுக்கணும்னா, பாக்ஸ் சைஸ் குடுக்கறதால பாக்ஸ் அப்படின்னு குடுக்க போறீங்க. பாக்ஸ் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்க போறீங்க. கன்ஸ்ட்ரெயின். ஸோ இந்த பாக்ஸ் கன்ஸ்ட்ரெயின்க்குள்ள இப்ப நீங்க என்ன குடுக்க போறீங்கன்னா, சில பாராமீட்டர்ஸ் வந்து நம்ம குடுக்கணும்ல. என்ன ஹைட் இருக்கு, என்ன விட்த் இருக்கு. ஸோ வந்து மேக்ஸிமம் ஹைட் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து விட்த் நான் குடுக்குறேன். இந்த மேக்ஸிமம் விட்த் எனக்கு எவ்வளோ இருக்குன்னா, சப்போஸ் வந்து ஒரு 600 இருக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். 600 இருக்கணும். மேக்ஸிமம் ஆன ஹைட் வந்து எனக்கு எவ்வளோன்னா, ஒரு 300ல இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு குடுக்குறேன். இதுதான் என்னோட அ பாக்ஸ் கன்ஸ்ட்ரெயினோட இது. ஃபாலோயிங் தட் பாக்ஸ் கன்ஸ்ட்ரெயின் கீழ எனக்கு இன்னொரு பாராமீட்டர் குடுக்கணும். அது என்னன்னா, நான் சைல்ட்ல ஒரு கண்டெய்னர் வந்து ரெடி பண்ண போறேன். ஸோ கண்டெய்னர் இருந்தா தான் நம்மளால போட முடியும். ஸோ ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ண போறேன். அந்த கண்டெய்னர் எனக்கு என்ன கலர்ல இருக்குன்னா, ஸோ வந்து கலர்ஸ் டாட்ன்னு குடுத்துட்டு, அந்த கண்டெய்னர் எனக்கு பிளாக் கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா குடுக்குறேன். ஸோ பிளாக் கலர் ஃபாலோட் பை பிளாக் கலர் அதோட விட்த் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னா, டபுள் இன்ஃபினிட்டி இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, டபுள் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராமீட்டர் இருக்கு. அத யூஸ் பண்ண போறோம். ஏன் நம்ம டபுள் மட்டும் யூஸ் பண்றோம்னா, இந்த மேக்ஸிமம் விட்த் இருக்கா, இது வந்து கொஞ்சம் டபுள் ஆயி காமிக்கும். இவ்வளோதான் வந்து இதோட இது. நெக்ஸ்ட் வந்து டபுள் இன்ஃபினிட்டிக்கு முன்னாடி நம்ம வந்து ஹைட் வந்து நீங்க சொன்னீங்கன்னா, அதுவும் டபுள் ஹைட் மட்டும் டபுள் இன்ஃபினிட்டியா மாறும். ஸோ இவ்ளோதான். இப்ப நம்ம புரோகிராம ரன் பண்ணலாம். இப்போ உங்களோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா, இது மாரி வரும். அ இங்க பிளாக் கலர் குடுத்தா எப்படி இருக்கு? நான் வந்து கலர் சேஞ்ச் பண்றேன். ஸோ இந்த கலர வந்து நான் என்ன குடுக்கறேன்னா, பிளாக்ன்னு மட்டும் சும்மா குடுக்குறேன். பிளாக் குடுத்து இப்ப ரன் பண்ணா, இப்ப அவுட்புட் கிளியரா உங்களுக்கு காமிக்கல. ஸோ இது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த மேக்ஸிமம் வித்த வந்து எப்படி மாத்துறேன்னா, 300ன்னு சொல்லிட்டு மாத்துறேன். இப்ப ரன் பண்ணா, உங்களோட அவுட்புட் இது போல வரும். இதோட விட்த் வந்து குறையிற மாரி இருக்கும். ஸோ இது வந்து டபுளா இருக்கு. பட் மேக்ஸிமம் ஹைட் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகல. விட்த் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இத வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்றது கன்ஸ்ட்ரெயின் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க.